ஹலோ மக்களே, ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ வந்ததுங்க. ஷாக் ஆயிட்டேங்க நான் அந்த ப்ரோமோவை பார்த்து. என்னங்க இப்படி ப்ரோமோவாக இருக்குது, மனசே வலிக்குது. இந்த குமரனும் இந்த சாரதாவும் விஜய் அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, அவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறாங்க. எப்போ வாங்கின காசுக்கு என் பொண்ணு நடிச்சு கொடுத்துட்டா அப்படின்றாங்க. விஜய் வந்து தாத்தாட்ட சொல்லிட்டு வராரு. என்ன சொல்கிறாரு, தாத்தா நான் வந்து காவேரியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. காவேரி நீ கூப்பிட்டா வந்துருவாளாப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இல்லை நான் கூப்பிட்டா காவேரின்னு சொன்னால் காவேரி ஓடி வந்துடுவா தாத்தா அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்போ தாத்தாவால் தடுக்க முடியல. நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் வெளியே நின்று குமரன் நெஞ்சு சட்டை பிடிச்சி வெளியே தள்ளுறானுங்க, தள்ளிக்கிட்டு இருக்காருங்க. இங்கே எதுக்குறா வந்த, வெளியே போடா அப்படின்னு. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமே உள்ளேருந்து வருது. காவேரியை மட்டும் வீட்டுக்குள்ளே நிப்பாட்டிட்டு குடும்பமே வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து, நீ எதுக்கு இங்கே வந்த, வெளியே போ அப்படிங்கிறாங்க. காவேரி என் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னால், காவேரி நீ வாங்கின காசுக்கு என் பொண்ணு நடிச்சு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி சாரதா சொல்கிறாங்க. எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. இந்த டைலாக்கு, இந்த பேச்சு எதுவுமே பிடிக்கல எனக்கு. என்னங்க ஒரு விஷயம் நடந்துருச்சு, அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காமல் போட்டு ஒரு பையனை வாட்டி எடுக்கிறாங்கங்க. அந்த காவேரி பொண்ணை பேச விட மாட்டாங்க. எப்படின்னா, நீ ஏண்டி எங்களுக்கு தெரியாமல் நீ பூரா வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கியா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவளை ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. காவேரி வெளியில் வர முடியாது, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, வீட்டை காலி பண்ணி போயிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. விஜய் கூப்பிட்றாரேங்க. ஐயோ மனசு வலிக்குதுங்க இந்த ப்ரொமோவை பார்த்துட்டு. யாரெல்லாம் பார்க்கலையே எல்லோரும் ப்ரொமோவை பாருங்கள், ரொம்ப கஷ்டங்க. இவ்வளோ மனவலியாக இருக்குங்க. என்னங்க ப்ரொமோ அது, அந்த டைலாக் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க. ப்ரொமோ நல்லா இருக்குங்க. எடிட்டர் கூட அவ்வளோ வருத்தத்தோடு அந்த இதை வந்து ஃபீல் பண்ணி எடிட் பண்ணியிருக்காருங்க. நிஜமா கஷ்டங்க, முடியல என்னால் சத்தியமாக. அப்படியே எனக்கு அப்படியே கப்புன்னு அடைச்சிருச்சுங்க. இது என்ன பொம்பளையான்னு கேட்குற மாதிரி இருக்குது. கன்றாவி.